எப்பா 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 2 வருஷ தவம் இன்னைக்கு தான் நிறைவேறியிருக்கு. இந்த மாதிரி பேச சொல்லி தான் விஜேஎஸை எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இத்தனை நாள் மழுப்பி இன்டைரக்டாக பேசி பேசி வெறுப்பேற்றுறது தான் மிச்சம். ஆனால் இன்னைக்கு போட்டு பொழந்திருக்காரு பாருங்க. பார்வதியையும் திவாகரையும் தராதரத்தை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார் சார்? நீங்கள் யார் நீ எதுக்காக பேசுகிற தராதரத்தை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டார் பாருங்க. ஒரு கேள்வி. திவாகர் மூஞ்சில் ஒன்றுமே இல்லை. அந்த தண்ணி பழம் வந்து பிதுக்கப்பட்டு தண்ணி மட்டுமே வந்து இருந்தது, வேறு ஒன்றுமே இல்லை. என்ன அதுவும் கண்ணில் இருந்துச்சு அந்த தண்ணி. அப்படி போட்டு பொழது எடுத்துருக்காப்புல. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன கான்செப்ட்டு, எந்த விதத்தில் விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல காமிச்சிட்டாங்க ப்ரோமோ ஒன்லேயே. ஓகேவா? சத்தமாக பேசுகிறத வச்சு தான் வேறு லெவலில் கண்டென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ அதிகமாக யார் பேசுகிறா, சத்தமாக யார் பேசுகிறா அப்படின்னா கண்டிப்பாக பார்வதி அப்படின்றது நமக்கு நல்லாவே வந்து தெரியும். அதுவும் கத்திக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே வந்து இருக்குது, சண்டை போட்டாலையும் பேசிக்கிட்டே இருக்குது. அதுவும் அந்த கேமராமேன் இருக்கான்ல, அதுவும் எடிட்டர் ஒருத்தர் இருக்கான்ல, எவ்வளோ பேசினாலும் அதை வந்து லைவில் போட்டுக்கிட்டே இருக்கான். முடியல அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வந்து பார்த்துட்ருக்கானுங்க, கதறிட்டு இருக்காங்க. இந்த வாரத்தை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கும். அது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் அவர்களே நேற்றுக்கு ஒன்று சொன்னார் பாருங்கள். இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது கொடுக்குற பேமெண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக, கொஞ்சம் ஃபுல்ஃபில்டாக, கொஞ்சம் பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணி கேமை ப்ளே பண்ணுங்கள், இது என்னோடய ரிக்வஸ்ட்டு இல்லை டிமாண்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்க வச்சு செய்கிறதுக்காக? ஆல்ரெடி அவங்க பயங்கர அப்செட் இருக்காங்க. இப்போ ஹாட் ஸ்டார்லேயே போயிட்டு நீங்கள் பிக் பாஸ் லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா அது எத்தனாவது இடத்துல, 2வது இடத்துல, 3வது இடத்துல வந்து இருக்குது. டாப் லெவல் இந்தியாவில் வந்து 10 இடங்கள் வந்து இருக்கும் இல்லையா, டாப்பில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் 2வது இடத்துல 3வது இடத்துல இருக்குது. எந்த சீசன்லேயுமே இந்த மாதிரி ஆனதே கிடையாது. லாஸ்ட் சீசன் கூட ஃப்ளாப்பு தான், பெருசாக வந்து ஆனாலே அப்போ கூட அது வந்து ட்ரெண்டிங்கில் வந்து நம்பர் 1 தான் வந்து இருந்தது, சாட்டர்டே சண்டே எல்லாமே. ஆனால் இங்கே நல்ல வீக் டேஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2nd பொசிஷனுக்கு 3rd பொசிஷனுக்கு போயிடுது. அப்போது வச்சு பொழக்கணும் இல்லையா, பொழந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்வதி என்ன நீங்கள் என்ன தான் எதுக்காக அப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்குறாரு. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, இல்லை சார், நான் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணும்ல சார், அதுக்காக நான் பேசுகிறேன் சார், வேறு ஒன்றும் இல்லை சார்ன்றாங்க. அப்போ நீ எதிர்பார்க்குற மாதிரி மற்றவங்களும் உங்கள்கிட்டருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்கல்ல, அந்த அமைதியும் நிதானத்தையும். நீ பேசிக்கிட்டே இருந்தால் எப்படிமா அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாப்புல. செருப்பை கழட்டி அடித்த மாதிரி வந்து இருக்குது. இன்னொரு பக்கம் திவாகர் நீங்கள் எதுக்கு சார் கத்திக்கிட்டே இருக்கீங்களே சார், எதுக்கு சார் அப்படின்னு கேட்குறாரு. இப்படி பண்ணிட்டாங்க சார், அதனால தான் இப்படி பேசிட்டேன் சார் அப்படின்னு திவாகர் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. அதுக்கு நம்ம விஜய் சேதுபதி பயங்கர டென்ஷன், ஓப்பனாக வந்து போட்டு அடிச்சு விட்டார்னா அதுதான் எதிர்பார்க்குறேன் அவர்கிட்ட. ஓப்பனாக சொல்லுங்கள், அப்போ தான் இந்த தண்டங்களுக்கு வந்து புரியும் அப்படின்றது தான். அப்படி நீங்கள் ஓப்பனாக சொன்னாலே பாதி பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் இன்டைரக்டாக சொல்லி அவங்க கேமில் அதை மாற்றி அதுக்குள்ளே சீசனே முடிஞ்சிடும். அதனால டேரெக்டாக போய்ட்டு உடைங்க. ஸோ அந்த விதத்தில் திவாகரை போட்டு உடச்சி விட்டுருக்காங்க. குறிப்பாக என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு மீட்டரை வச்சு தான் பேசணும் போல், தராதரம் அப்படிங்கிறது அது என்ன சார் தராதரம், நீங்கள் யார் சார் தராதரத்தை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்காப்புல. திவாகருக்கெல்லாம் முகமே இல்லை நிஜமாகவே. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த வாட்டர் மெலனை பிசைஞ்சு அது மூலிமா தண்ணீர் வரும்ல, அந்த தண்ணீர்லாம் திவாகருடைய மூஞ்சிலேருந்து அவருடைய கண்ணிலேருந்து வந்துட்டு இருந்தது. அந்தளவுக்கு அடி, அப்படி ஒரு அடி. ஆனால் எனக்கு என்னென்னா, விஜய் சேதுபதி இந்த போர்ஸை வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கொஞ்சமாவது நல்லா இருப்பானுங்க. ஏன்னா விஜய் சேதுபதிக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் கொடுக்க மாட்டேறாங்க? ஒவ்வொரு வாரமும் இப்படியே லிபரலாக விட்டு அவனுங்க இஷ்டத்துக்கு வந்து பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ இதுக்கப்புறமா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இன்றைக்கி எப்படி இருக்காப்புல, டேரெக்டாக கேட்டார்ல, வெறித்தனமாக இருக்குதுல்ல, ப்ரோமோ கீழே வந்து கமெண்ட்ஸ்லாம் அப்படியே பயங்கரமாக ஃபயர் விட்டுட்ருக்காங்க விஜய்ஸ்க்கு. இது தொடராதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். பட் இதுக்கு ஃபயர் விட்டுட்டு கேட்க வேண்டியதெல்லாம் கேட்காம விட்டு போகிறார் விஜய் சேதுபதி, இதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.